கிமு 735 ஆண்டு யூதேயா அரசன் ஆகாசுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்பட்டது. இஸ்ரவேல் தேசமும் சிரியா தேசமும் சின்ன யூதேயா தேசத்தின் மீது படையெடுத்தன. இவர்கள் இரண்டு பெரிய தேசங்களும் வந்து இந்த சின்ன தேசத்தை படையெடுக்க முற்படுகிற பொழுது ஆகாசினுடைய இருதயம் கிட்டத்தட்ட காற்றில் அடைபடுகிற அலைக்கெடுக்கப்படுகிற மரம் போல மாறியது. நம்பிக்கை இல்லாமல் எதிர்காலத்தை குறித்த பெரிய கேள்விக்குறியோடு தன்னுடைய சிறிய தேசத்திற்கு எப்படி உதவி கிடைக்கும் என்று ஆகாஸ் துடித்துக் கொண்டிருந்த பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக அவருக்கு ஒரு தீர்க்க தரிசனம் வந்தது. ஏசாயா 7வது அதிகாரம் 14வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார் என்று தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டது. When nations are in a hopeless situation, God is at work. தேசங்களில் நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை இருக்கிற பொழுது ஆண்டவர் இம்மானுவேலாக வருகிறார். இன்றைக்கும் நம்மை சுற்றி இருக்கிற தேசங்களிலே, இஸ்ரவேலிலே, காசாவிலே, உக்ரைனிலே, ரஷ்யாவிலே, ஏன் இந்தியாவிலே கூட ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் நாம் இருக்கிற பொழுது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற நம்பிக்கை இம்மானுவேலாக நான் வருவேன் என்று நமக்கு நம்பிக்கை கொடுக்கிறார்.